போன வாரம் 6 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் நம்ம 3 படம் பார்த்து வந்தோம். நந்தன், கடைசி உலகப்போர், லப்பர் பந்து. இந்த 3 படமும் நான் பார்த்த வரைக்கும் 3 படமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த 3 படத்தில் எந்த படம் பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி உலகப்போர் ஒரு வித்தியாசமான முயற்சி. தமிழ் சினிமாவில் அரைச்ச மாவே அரைச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி அரைச்ச மாவுலேயே புதுமையை காமிக்காமல் புதுசாக ஒரு கதையை எழுதி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு புதுமையாக இருக்கும். லப்பர் பந்து ஒரு கிரிக்கெட்டையும் ஒரு சமூகத்தையும் ஒரு டைம் ட்ராவல் மாதிரிப்பட்ட ஒரு இதுதான், பீரியட் மாதிரி எடுத்திருப்பாங்க. அதில் அந்த கதையும் ரொம்ப நல்லா இருக்கும். படமும் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளை ஒரே சமநிலையில் வச்சுருக்கோம். அப்புறம் நந்தன் படத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இது பழசான கதை தான். ஆனால் அந்த படத்தில் சசிகுமார் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பார். ஸோ இந்த 3 படங்களில் எந்த படம் நல்ல படம்னு கேட்டிங்கன்னா 3மே நல்லா தான் இருக்கும். 3 படமும் ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். ஆனால் வித்தியாசமான ஒரு கதையை, வித்தியாசமாக புது முயற்சியை நம்ம பார்க்கணும்னு நினச்சா கடைசி உலகப்போரை பார்க்கலாம். அதுலேயே நிறைய லாஜிக் மிஸ்டேக்குகள் எல்லாம் இருக்கும். லாஜிக் மிஸ்டேக் பார்க்காம புதுசாக ஒரு கதையை பார்க்கணுன்னா கடைசி உலகப்போர். அதுக்கப்புறம் லப்பர் பந்தும் நல்லா இருக்கும். ஒரு குடும்ப கதை, ஒரு விளையாட்டை பற்றின கதை. ஸோ அது கூட நமக்கு பெருசாக போர் அடிக்காது, நல்லா தான் இருக்கும். நந்தன் நம்ம ஊரில், கிராமத்தில், நம்ம மாவட்டத்தில், மாநிலத்தில் நடக்கிற கதையை நமக்கு புதுசாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கதையும் நல்லா தான் இருக்குது. இந்த 3ல் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. ஆனால் டாப்பில் எது இருக்குன்னு பார்த்தா கடைசி உலகப்போர் சொல்லலாம். முன்னாடி அடுத்த என்ன இருக்குன்னு பார்த்தா லப்பர் பந்தை சொல்லலாம். அதுக்கு அடுத்தது தான் நந்தன். இந்த 2 படத்துலேயும் எனக்கு ஒரு புது முயற்சி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த கடைசி உலகப்போர் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்குறேன். ஆனால் லப்பர் பந்தோ அந்த படத்துக்கு சலித்த படங்கள் கிடையாது. அதுவும் முதல் இடத்துல வர வேண்டிய படத்து.